அபி வந்து திரும்பவும் வந்து வீட்டுக்கு வரேன் அப்படின்ற ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அங்க வந்துட்டு நான் தப்பு பண்ணல அப்படின்றத நான் நிரூபிச்சு காட்டுறதுக்காகவும் நாங்க வந்து வரேன் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அபி வந்து இந்த ராகவ் நல்லவன் இல்ல, அவன் கெட்டவன். அவன் எதனால அது நடந்தது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ப்ரூவ் பண்ண தான் போறாங்க. பட் இதனால அஞ்சலிக்கும் எந்தவித பாதிப்பு வந்துராம தான் அபி சில விஷயங்கள பண்ண போறாங்க. ஸோ இப்போ அபி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்கே பாட்டியும் அஞ்சலியும் ராகவ்கிட்ட கோவப்படுறாங்க. ஏன்னா ராகவ் நடந்த விஷயம் வந்து தப்பான விஷயம் அப்படின்றதால இப்போது ராகவ்கிட்ட கோவப்படுறாங்க. ஸோ இதில் பாட்டி பேசுனதாகட்டும், மனோகர் கொடுத்த அட்வைஸ் கூட இன்றைக்கி ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இந்த கிருஷ்ணாவும் சுந்தரியும் போடுற அந்த பிளான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கிருஷ்ணா பண்ணக்கூடிய வேலைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, சாப்பாட்டில் வந்து பல்லி விழுந்திருக்கு. ஸோ அதனால தான் அப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதை கூட இந்த ராகவ் வந்து புரிஞ்சுக்காம, என்ன என்கிட்ட மாட்டிக்கிட்டு நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி திரும்பவும் தப்பாக பேச, நம்ம அபிக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. வச்சு செய்கிறாங்க ராகவ. ஆக்சுவலாக ராகவ் பண்ணுற தப்பே வந்து அவர் அபி என்ன சொல்ல வராங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்காம அதை புரிஞ்சுக்காமல் பேசுகிறது தான். இப்பயும் அதே தப்பை தான் பண்ணுறாரு ராகவ். ஸோ இப்படி ராகவ் டென்ஷன் ஆகும்பொழுது அவருக்கு திடீர்னு ப்ரெஷர் அதிகமாகிடுது. அபியும் ராகவுக்கு டேப்லெட்டை கொடுத்து அவரை சமாதானப்படுத்தி இப்போ உட்கார வச்சுருவாங்க. அதோட தான் இன்றைக்கி பொதுவாக முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு எபிசோடில் என்ன ஆகுது அப்படின்னா, ராகவும் காவ்யாவும் காரில் ஆஃபீஸில் வந்துட்டுருக்காங்க. அப்படி வரும்பொழுது வழியில் தெரியாமல் இப்போ நம்ம அபி மேலே இடிச்சிடுறாங்க. அபியும் வழக்கம் போல் திட்டிட்டு யாருன்னு பார்த்தா ராகவும் பக்கத்தில் காவியா இருக்காங்க. அது ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்காங்க. ராகவ் ஏன் வண்டியில் போகிற, காரில் வான்னு கூப்பிட அபியும் வராங்க. ஆனால் இங்கே செம்ம காமெடி என்ன அப்படின்னா, காவியா வந்து மறு சீட்டில் உட்காரன்னு சொல்ல, அதை இப்போ நான் வந்துட்டேன்ல, நான் உட்கார்றேன், நீ போய் பின்னாடி உட்காரன்னு சொல்லி துரத்தி விட்டது செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இனிமேல் அபி வந்து இந்த முரளி நல்லவன் இல்லை அப்படின்றத எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் இருக்க போகுது. இதுக்கு நடுவில் மதுவோட கிளைமேக்ஸ் அது வருமா வராதா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.